திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே இன்றைக்கு நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை துவங்க இருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய புன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக, நம்முடைய நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமுறைகளுடைய 27 ஆசிரியருடைய குருவினுடைய துதிகளையும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜா ஐயா. சிவாயிரம். ஓம் நம சிவாய். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. சிவாயம். திருப்பள்ளி எழுச்சி. அது பழ சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திரு ஊரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சித்தம்பலம். சிவாயம். சாமசிவா வந்திருக்காங்களா? 12 திருமுறை அடியன் இருக்கேன். சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி வழிபடுகிறேன். திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கள்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கலலின் போற்றி பூந்துருத்தி நம்பி காட நம்பிகள் போற்றி கண்டராதித்தர் கலலடி போற்றி வேநாட்டடிகள் விரைகளல் போற்றி திருவாளி அமுதனார் திருவடி போற்றி குருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி சேதிராயரடிகள் சீரடி போற்றி திருமூல நாயனார் திருத்தால் போற்றி திரு ஆளவாயுடையார் நிலத்தால் போற்றி காரை காலம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீர தேவர் நற்றால் போற்றி கல்லாட தேவர் கலலடி போற்றி கபில தேவநாயனார் கலலினை போற்றி பரண தேவநாயனார் புற்றால் போற்றி இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி அதிராவடிகள் அருங்கலல் போற்றி பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி செல்வமலை குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற
புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருகடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து என் கடலடி காட்டி என் கலைகளை அறுக்கும் வல்லியல் வானவர் வந்து நின்றானே வலிவலந்தனில் வந்து கண்டேனே. திருச்சிற்றம்பலம். திருநறிய தமிழோசையில பன்னிரு துறை முற்றுவதல் முதல் முற்றுவதல் செய்த புண்ணியத்திற்குரியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர்தான் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவுக்கரசரும் பாடிய நற்றமிழ் மாலையை சொல்லியவே சொல்லி ஏத்துகந்தார்னு அவரே பிரமாண வாக்கு மூலம் கொடுத்த பாடல் இந்த பாடல். அந்த வகையிலே நாம் இந்த ஆண்டு மார்கழி திருவம்பாவை இதற்கு பிறகு மாட்டு பொங்கல் அன்னைக்கு முதல் திருமுறையை ஆரம்பித்தோம். நேற்றோடு 3 திருமுறைகளை முற்றோதல் செய்து முடித்திருக்கிறோம் பெருமான் அருளாலே. முற்றோதல்னு சொன்ன என்னுடைய நினைவுக்கு நேருவது தருமபுரம் சாமிநாத ஐயா தான். நான் கல்லூரி படிக்கிற காலத்திலேயே அவர்கள் சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பில் தங்கசாலை தெருவிலே உள்ள தொண்டமண்டல ஆதீன பள்ளியில அந்த திருமுறை முற்றுவதலை ஆரம்பித்தார். ஞாயிறுதோறும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடைபெறும். நான் போய் அந்த நிகழ்ச்சியில இளம் வயதிலேயே கலந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் திருமுறையை பன்னிசையோடு பாடுவார்கள். முதல் திருமுறை ஆரம்பிச்சு 12 திருமுறை வரைக்கும் முழுசா முற்றுவதல் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2வது முறையாக சைதாப்பேட்டை சுப்பிரமணிய சாமி கோயில்ல ஆரம்பிக்க சொல்ல அப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, டேய் அந்த பெரிய புராணம் பட்சம்டா கடைசியா சன்னடத்தில் கொடுத்தல, அப்ப அந்த பெரிய புராணத்துல இருக்கிற அந்த பாடெல்லாம் ஒட்டி தாண்டா அந்த திருமுறைலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோளுடைய சிவன் ஆரம்பிக்க சொல்ல அந்த பெரிய புராண பாடல் எடுத்து சொல்லணும்னு சொல்லி செம்மை வரை எடுத்த திரு தோளுடைய செவியனும் மென்மை மொழி திருப்பதிகம்னு அப்பதான் முதல் ஆரம்பிச்சேன். அப்ப பெரிய புராண வரலாற்று முறையில அதை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவர் அவர். அதுக்கப்புறம் 3வது முறை நம்ம இதுல மயிலாப்பூர் காரணேஸ்வரர் கோயில் ஆரம்பிச்சார். அப்போ சொன்னாரு, இந்த பன்முறையில பாடுறேன் நானு, மடத்துல கத்து கொடுத்துட்டாங்க, முற்றோதல் பண்ணி பெரிய புராண வழியில படிச்சிட்டோம், ஆனா தலங்கள் தோறும் போய் வழிபாடு செய்யறாங்கல்ல அடியார்கள்லாம், அது வழிதாண்டா அந்த திருப்பரந்தாள் புஸ்தகம் எல்லாம் இப்ப போட்டிருக்காங்க, தலைமுறையில் தானே போட்டிருக்காங்க, அதனால அந்த முறையில படிச்சா நல்லது இல்லடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். ஆனா அந்த நிகழ்ச்சி 7 ஆண்டு நடந்து என்னால் தொடர்ந்து கலந்துக்க முடியல. அதுல ஆரம்பத்துல ஒரு 2-3 நாள் போனேன். அதுக்கப்புறம் கடைசியா முடிக்கும் போது கூட என்னால் அந்த முடிவு நிகழ்ச்சிக்கு போக முடியல ஏதோ காரணத்தினால. அதனால முதல்ல அவர் பன்முறையில ஆரம்பிச்சார், அப்புறம் வரலாற்று முறையில படிக்கணும்னு சொல்லி சொன்னாரு. 3வது மொழி படிச்சால் தலைமுறையில பண்ணார். அதனாலதான் அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு முடிவுரை ஆற்ற வந்திருந்த என்னுடைய சிறிய தந்தையார், அவர் செந்தமிழ் சைவமணி என்றும் சித்தாந்த புலவமணி என்றும் மறைமொழிகள மாணாக்கராக இருந்து கிறித்துவ கல்லூரியை பணியாற்றி பின்னாலே
5 அறநிலையத்துறையில திருக்கோயில்ல பத்திரிகை ஆசிரியர் இருந்தார். அதுக்கு முன்னாடி சைவ சித்தாந்த பெருமன்றத்துல சித்தாந்த ஆசிரியர் இருந்தார். 12 ஆண்டுகள் சித்தாந்த ஆசிரியர் இருந்தார். அதுக்கப்புறம் 22 ஆண்டுகள் இந்த திருக்கோயில் பத்தில ஆசிரியர் இருந்தார். அவர் தான் சொன்னார், இந்த பன்முறையில ஐயா முதல்ல பன்முறையில ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பெரிய புராணத்தை பாடினார். அதுக்கப்புறம் தலைமுறையில பாடினார் அப்படின்னு சொல்ற போது அப்பதான் அவர் அந்த உண்மை விளக்க பாடலை எடுத்து காட்டி, மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி என்ற அந்த உண்மை விளக்க பாடல் சொல்லி, மாயை தனை உதர்வதற்கு இந்த பண் இசையினாலே மயக்கத்திலே நாம் மாயை தனை உதறலாம். அதே மாதிரி தலங்கள் தோறும் சென்று வழிபாடுகிற செய்த போது நாம் இந்த நம்முடைய செயல் வினைகளிலிருந்து விடுபடலாம். பெரிய புராணத்துல அந்த பெரியவருடைய அருமை தெரிய, நம்முடைய சிறுமை தெரிய, அதன் வழியாக நம்முடைய ஆணவத்தை அடக்கிக் கொள்ளலாம் என்ற சித்தாந்த முறையிலே திருமுறைகளை பாராயணம் செய்தல் என்ற செய்தி அப்பதான் முதல் சொன்னார். அது அந்த மூன்று முட்டோலம் முடிந்த பிறகு அந்த செய்தியை சொன்னார். அதனாலேதான் அந்த வழியிலே தான் இப்போது நாம் ஏதோ புதுசா என்ன கண்டுபிடிச்ச நான் கண்டுபிடிச்சேன் இல்ல. அது போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த கொடை அதிகம், பயன்படுத்தார் நம்முடைய குறை. இப்ப அதை பயன்படுத்துகிற வாய்ப்பு நமக்கு வாய்த்தது. ஆனால் நான் எதையும் கண்டுபிடிச்சு எதுவும் புதுசா எதுவும் பண்ணல. அதனாலதான் இது இந்த திருமுறைகளை இப்படி பாடுகிற அந்த செய்கிற புண்ணியம் நமக்கு வாய்த்து இருக்கிறது இந்த சிகாரம் மூலமாக என்று சொல்லி, இப்பொழுது நாம் நேற்றையோட ஞானசம்பந்தருடைய புராணத்தை முடிச்சிட்டோம். அதனால பெரிய புராணத்துல ஞானசம்பந்தருடைய முதல் பாட்டு அந்த துதியை சொல்லி இன்னைக்கு நாவுக்கு ஆரம்பிக்க போறோம். அந்த பாட்டையும் சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்கலான்னு முதல்ல ஐயா சாம்பசி ஐயா வேத நெறி அழைத்தோங்க. திருஞான சம்புராணத்துல பெரிய புராணத்துல முதல் பாட்டு. நன்றிங்க. வேத நெறி அழைத்தோங்க. சரிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வேத நெறிதலை தூங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாவுக்கரசர் தான் படிக்கணும். ஆனா ஞான சம்பந்தர் பாட சொன்னதுக்கு காரணம், இத்தனை நாள் நாம் முற்றோதல்ல திருநெறிய தமிழோசையிலே இந்த முதல் 3 திருமுறைகளை பாராயணத்தினால அந்த பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தானே இந்த முதல் பாட்டை சொல்லி அவருக்கு நன்றி சொல்றோம். செக்கிழார் வாக்காலே நன்றி சொல்வது. நமக்கு சொல்றதுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆனா நம்ம பெரியவங்க வாட்டு காட்டுற வழியிலே அவர்கள் வாக்காலே நன்றி சொல்வது என்ற வகையில ஞான சம்பந்தோட தேவாரத்தை ஆரம்பிச்சு மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சு 137 நாள்ல அந்த 383 பதிகங்களையும் பாராயணம் பண்ணுகிற புண்ணியம் கிடைத்தது. அதனாலே வேத நெறி அடைத்தோங்க. அந்த வேத நெறி என்பது 5 எழுத்து நெறியாகிய சிவநெறி. வேத நெறி அடைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. இந்த சைவத்துறை என்பது சித்தாந்த நெறி, வேத நெறி என்பது தோத்திர நெறி, சைவ நெறி என்பது சாத்திர நெறி என்று சொல்லுவாங்க. வேத நெறி அடைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய. பூத பரம்பரை கைலாயத்தில் இருக்கிற அந்த பூதங்கள் எல்லாம் பெருமானோடு சேர்த்து காட்டகத்தை ஆடுகின்ற அந்த பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத. என்ன புனிதம்? அவர் உண்ட அந்த ஞானப்பாலாகிய புனிதம். அந்த புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலரு தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். இந்த இடத்துல பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமாம்னு முடிச்ச அந்த செக்கிழார் பெருமான் இங்க திருநாவுக்கரசர் படத்துல சொல்ல அதை எப்படி பாடுறாருன்னு பார்க்கலாமா? திருநாவுக்கரசர்ல ஐயா திருநாவுக்கரசர்ல முதல் பாட்டியா? நன்றிங்க. திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ்
பெருநாம சீர் பரவல் உருகின்றேன் பேர் உலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். இந்த ஞான சம்பந்தருடைய திருத்தொண்டு பரவுவாம்னு சொல்லி முடிச்சார். சீதவள வயற்புகளி திருஞான சம்பந்தரு பாதமலரு தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னு முடிச்சார். ஏன்னா அவர் செய்த திருத்தொண்டு ஞானப்பால் உண்டு பதிகங்கள் எல்லாம் பாடியது. நமக்கு அந்த மாதிரி ஞானப்பால் கிடைக்குமானா சந்தேகம்தான். ஏன்னா அதுக்கான புண்ணியம் நம்ம பண்ணணுமான்னு தெரியாது நமக்கு. ஆனால் அதனாலே அந்த ஞானப்பால் உண்டு அவர் செய்த அந்த திருத்தொண்டை பரவுவாம் என்று சொன்ன சேக்கிழார் பெருமான் இங்க திருநாவுக்கரசர்கிட்ட வரும்போது திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டுன்னு பாடினார். அப்ப இந்த வளர் திருத்தொண்டு என்பது அந்த 7ஆம் நூற்றாண்டை தொடங்கி இன்றை வரை அவர் செய்த உழவார பணி இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாவுக்கரசர் பெயராரே உழவாரப்பணி செய்கிற தொண்டர்கள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள். அதனாலே அங்க அந்த அந்த திருத்தொண்டை பரப்புவான்னு சொல்லி அதை வணங்கதான் முடியும். நம்ம அதை கடைபிடிக்க முடியுமா? ஞானசம்பந்தருடைய நிலையை நாம் கடைபிடிக்க இயலாது. ஆனால் அது ஞான குழந்தை. ஆனால் இங்கே சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் திருநாவுக்கு தொண்டு நாம் கடைபிடிக்க இயலும். ஏன்னா அவரே நம்முடைய உலகியல் நிலையிலே போய் அறத்தை தேடி எங்கெங்கயோ போய் சுத்தி வந்து தமக்கையார் அருளாலே தான் எண்ணி இங்க வரவில்லை. ஐயோ நம்ம சமணத்துல போய் கெட்டு போயிட்டோமே, நம்ம சைவத்துக்கு போனோம்னு அவர் எண்ணி பார்த்து வரவில்லை. அவர் தர்மசேன பட்டத்திலே உயர்ந்து நின்றார். தமக்கையார் அருளாலே பெருமானாலே சூலை நோய் தந்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட பிறகு அக்கா செய்த அந்த பணி அந்த கோயில்ல போய் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சேரியவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் பொக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கு மிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்று என்று அந்த நிலையிலே தொண்டு செய்ய வேண்டும் என்று இவர் தான் உழவாரப்பணியை மேற்கொண்டார் என்று சொல்லுவார்கள். அந்த மணி இன்று வரை நமக்கு தொடர்கிறது. அதனாலே அந்த பணி அந்த திருத்தொண்டு அங்க பரவுவாம்னு சொல்லி நிறுத்திய சேக்கிழார் பெருமான் இந்த இடத்திலே வளர் திருத்தொண்டு என்று சொல்லி அந்த திருநாவுக்கரசர் அவர் செய்த தொண்டை நாமும் கடைபிடிக்கலாம். நமக்கு அது செய்ய இயலும் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்கிறார். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ அது இன்றையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளரு திருத்தொண்டு நெறிவாழ வரும் ஞானத்தவ முனிவர். அவர் அங்க இருக்க சொல்ல தவ முனிவராயிருந்தார், இங்க ஞான முனிவரானார். அதனால சமணத்திலே தவம் செய்து இருந்தவர் இங்கே ஞான முனிவராக மாறி போனார் இல்லையா? அதனாலே சலம் பூவொடு அந்த ஞானம் எதனாலே வந்தது? தமிழாலே வந்தது என்பதை அவரே பாடுவார். சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். இந்த தமிழாலே தான் அவருக்கு ஞானம் வந்தது. அங்க சொல்ல வடமொழி சொன்ன ஞானம் வந்து ஆனா வரல, தவம் வந்தது, ஞானம் வரவில்லை. ஆனால் இங்கே வந்து தமிழ் பாடினார், ஞானம் வந்தது. வரும் ஞானத்தவ முனிவர் வாகீசரு வாய்மைதிகள். ஆனால் அந்த தவம் நீண்டது. அதனால அந்த சமணத்துல அவர் போற்றிய தவத்தையும் போற்ற வேண்டாம், அதையும் விடுவிடக்கூடாது. ஏன்னா சமணத்தை சைவத்துல அதையும் நீக்கிவிட்டு வருவது அல்ல, அதை படிநிலையாக ஏற்றுக்கொள்வது. அதனாலே ஞானத்தவ முனிவர் என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். அதனால வரு ஞானத்தவ முனிவர் வாகீசர், அவர் பேரு வாகீசர்னு பேரு. ஆனா அந்த வாகீசர் பின்னாலே முதல்ல அவர் மருள்நிக்கர் வாகீசராக இருந்தாராம். இந்த பிறவிலே மருள்நிக்க மாறி அப்புறம் திருநாவுக்கரசரானார். அப்புறம் ஞான சம்பந்தராலே அப்பர் என்று அடிக்கப்பட்டார் என்று சொல்லுவார்கள். ஆக அவருக்கு 4 பேர். முதல்ல வாகீசராக இருந்தார், அப்புறம் மருள்நிக்கியாரானார், அதுக்கப்புறம் திருநாவுக்கரசரானார், அதுக்கப்புறம் நம்முடைய ஞான சம்பந்த பெருமாளே அப்பர் என்று அழைக்கப்பட்டார். அதனாலே வரு ஞான தவ முனிவர் வாகீசரு வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன். அந்த பெருநாமம் எதே? பெருமான் கொடுத்த பெயராகிய திருநாவுக்கர். அவர் இந்த நாமம் திருநாவுக்கர் நிலவுவதாக சொன்னதுனால அந்த பெருநாமம் இங்கே
திருநாவுக்கரசு என்ற சொல்லை குறிக்கும். அதனாலே அந்த திருநாவுக்கரசர் பெயரை வைத்தே அந்த இதை தொடங்கி திருநாவுக்கர புராணத்தை தொடங்கிறார். அதனாலே திருநாவுக்கரசு வளர் திரு தொண்டின் நெறிவாழ வரும் ஞானத்தவ முனிவர் வாகீசரு வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன். தொண்டை நாம் தொடரணும். அதனால அந்த பெருமாடைய திருநாமத்தை பரவணும். அங்க திருத்தொண்டு பரவுவோம்னு சொன்னவர், இங்கே என்ன சொன்னார்? அந்த பெருநாமத்தை பரவுவோம் என்று சொன்னார். அந்த பரவுதல் இங்கேயும் தொடர்கிறது. ஆனால் தொண்டு நம்மட்டான் அங்க தொண்டை பரவினார், இங்க நாமத்தை பரவினார். ஏன்னா அந்த தொண்டை நாம் தொடர முடியும்னால அந்த தொண்டு இன்றைக்கும் தொடர்கிறது. அதுதான் ஞான நாவுக்கரசருடைய அந்த இன்றைய சைவ உலகத்திலே உள்ள அவருக்குரிய அந்த நெருக்கம்னு சொல்லுவாங்க. ஞான சம்பந்தரை ஒரு பெரிய ஞான குழந்தையை போற்றலாம், வணங்கலாம். ஆனால் நாவுக்கரசை நாம் கடைப்பிடிக்கலாம் என்ற வகையில. அதனால்தான் அவருடைய பாடல்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் உபதேசமா இருக்கும். அங்க பாடின அந்த சூழல் வேறு. அங்க அவர் எப்படி பாடினார்? வெறும் பெருமானுடைய சிறப்பை, அந்த தலத்து சிறப்பு, அந்த ஊர் சிறப்பு, அந்த இயற்கை அப்படின்னு அவர் பாடிக்கிட்டே போறார். இவர் நிறைய இந்த உபதேசங்களா சொல்லிட்டு போத்தாண்டு அனுபவத்தினால தான் 70 ஆண்டுகள் சமணத்த மதத்துல இருந்து அவர் தேடியெல்லாம் உபதேசங்களா சொல்லிட்டு போவார். அதனால அவருடைய தொண்டை தாம் தொடர வேண்டும், அவருடைய திருநாமத்தை பரவ வேண்டும். பெருநாம சீர் பரவர் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை விட சேக்கிழார் வாக்குறுதிகள் எப்படிலாம் இருக்குது. அதனால நம்ம அந்த திருநாவுக்கருடைய தொண்டை தொடருவோம், அவருடைய பெயர் அந்த பெருநாமமாகிய அந்த பெயரை பரவுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வாழ்க வாழ்க வாழ்க. இன்றைக்கு 4ஆம் திருமுறை ஆரம்பிக்கிற புண்ணியம். அதனால அந்த வகையில 4ஆம் திருமுறையை முதல் பதிகமாக இந்த திருவதிகை வீரட்டான பதிகம். கொல்லி என்று இராப்பண் 4 நாழிகை 41 45 மணி 22:30 இரவு 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளோன்னு போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தை தான் அவர் பாடினாரான்னா சில பேர் சொல்லுவாங்க அந்த பண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்களை அவங்க அந்த நேரத்துல பாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கொல்லிப்பண் இரவு 10:30 மணி மேல 12 மணிக்குள்ள பாடக்கூடியதாக அந்த ராகம் நவரோஸ் ராகத்துல பாடினதாக நாழிகை 40-40 குறிப்பு இருக்கிறது. ஆனா அவர் எப்ப இதை பாடி இருக்க வேண்டும்? சேக்கிழாருடைய வரலாற்றுப்படி பார்த்தால் காலையில விடிகாலம் பெற வராரு, பொழுது புலர் காலம். தந்தை திலகவதியார்கிட்ட அப்படியே சரண் புகுகிறார். இரவோடு இரவாக பயணப்பட்டு பொழுது விடுகிற நேரத்துல வரார். வரலாறு பார்த்தா தெரியும், பெரியவன் அப்படிதான் சொல்லியிருக்கோம். பொழுது புலர் காலத்திலே வருகிறார். அக்கா காலில் விழுறார். விழுந்த உடனே அக்கா என்ன பண்ணாங்க? இந்த 5 எழுத்து ஓதி திருநீறு தருகிறார்கள். பெருவாழ் வந்தன பூசிக்கொண்டார். அக்கா என்ன பண்ணாங்க? தோண்டியும் குடமும் கொண்டு கோயிலுக்குள்ள நுழைறாங்க. இவர் பின்னாலேயே போறார். போன போது போனாங்கன்னு சொல்ற அதோட நிறுத்திட்டாரு சேக்கிழார். அதுக்கப்புறம் தலைவரை பேச்சே பெரிய பிராணத்தை இல்லை. மற்ற எல்லா இடத்துலயும் சுந்தரர் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அந்த அங்கம் பூம்பாவை இது பண்ணி சொல்ல அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இதை நான் உற்பவித்தது உன்னுடைய பிள்ளைன்னு அந்த பிள்ளை ஒப்படைச்சு போயிட்டப்ப அந்த பிள்ளை ஞான சம்பந்தர் இணைத்தே உருகி சிவம் மீதார முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி சுந்தரருக்கு பெண் பார்த்தப்ப அந்த பெண்ணை தடுத்தாட்கொள்ளப்பட்ட போது திருவண்ணூர்ல அந்த பெண் சிவமாம்பது இடத்தால முடிச்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல அது உதவே பிடிக்கல. திலகவதியார் உள்ள போனான்னு சொல்ல அதோட திலகவதியார் அதோட விட்டாரு. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அங்கே போய் அவர் பெருமானை விழுந்து வணங்கி விழுந்து புரண்டு அழுது பாடிய பாடல் தான் இந்த ஊற்றாயினவர் என பதிகம். இந்த பதிகத்தை இந்த தலம் நடுநாட்டிலே 7வது தலமாக விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் வீரட்டேஸ்வரர் என்றும் அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசனார் புராணத்துல 70வது பாடல். நேற்றா நிறைவாகிய மேனியுடன். நன்றிங்கய்யா. திருநாவுக்கரசு நாயனார் புராண பாடல் வரிசை எண் 70.
பெரிய புராண பாடல் வரிசை எண் 1335. திருச்சிற்றம்பலம். நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறை அன்புரு சிந்தையில் நேசமிக மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணிமாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகேலின் வரும் துயரும் போமாரெதிர் நின்று புகன்றனரால் போற்றால் உலகேலின் வரும் துயரும் பூமாரெதிர் நின்று புகன்றனரால். நன்றிங்க. இந்த பாட்டுல சேக்கிழார் பெருமான் சொல்றார், நீற்றால் நிறைவாகிய மேனி. அது என்ன நீரு? திருவாளன் திருநீரு திலகவதியார் எழுப்ப அந்த நீற்றை அணிந்த மேனி, அஞ்செழுத்து ஓதி கொடுத்த திருநீற்றால் அமைந்த மேனி. அதோடு அந்த அன்பு, அந்த அன்பு என்பது இவர் அக்கா மேல செலுத்துற அன்பு இல்ல, அக்கா இவர் மேல செலுத்த, திலகவதியார் இவர் மேல செலுத்த அன்பினாலே வந்தது. அவர் போய் பெருமாடத்துல வேண்டினாரு, என்னுடைய தம்பி உளராக வேண்டும் என்று நான் நூல் தாங்காது அந்த இதை உயிர் தாங்கினேனே, அந்த சூழ்நிலையில இவனை இப்படி பண்ணுகிறானே என்று பெருமானிடத்துல வேண்ட அந்த அம்மாவோட அந்த திலகவதியாருடைய அன்பு என்னப்படுது அவரை இங்கு இழுத்தது. அதனால் அவர் சிவமா அந்த சைவத்துக்கு வந்தார். அதனால நிறைவாகிய அன்புரு சிந்தையுடன் அந்த அன்பு என்பது திலகவதியார் அந்த தம்பி மேல வைத்த தயாவான அன்பு அப்படின்னு சொல்ல வேண்டும். அதனால மாற்றால் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயறுத்திடுவான். புறம் மாற்ற என்பது அந்த முப்புறமாவது மும்மல காரியம் என்று பெருமான் என்ன பண்றான், அங்கே மும்மல காரியம் செய்து அவரை இங்கு சமணத்திலிருந்து இங்கு இழுத்தான். அதனாலே மாற்றார் புறம் மாற்றிய வேதியன் இங்க யாரு? வீரட்டான பெருமான். அந்த வீரட்டான பெருமான் மருளும் பிணி மாயை அறுத்து அந்த பெருமானிடத்திலே வேண்டுகிறார். இந்த அந்த பிணி மாற்ற வேண்டும். மருளும் பிணி, இவருக்கு மயக்கத்தை தந்த பிணி, வலி தாங்க முடியாம மயங்கி விழுந்தாராம். அதனால மருளும் பிணி என்று சொல்லி அந்த மருளும் பிணியாகிய அந்த மாயை, சமண மாயையை அறுத்ததனாலே அது தீர்ந்தது. அதனாலே சமண மாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககளிரனும் கோதில் திருப்பதிகம். கோதுதல் தலையை கொஞ்சம் தான் வருடி விடுதல். ஆனா அப்ப என்ன பண்ணாரா, பெருமானுடைய திருவடியை வருடுகிற மாதிரி பாடினாராம். கோதில் திருப்பதிகம் என்று சொல்லி அதனால போற்றா உலகேழின் தன்னுடைய துயரம் மட்டுமல்ல உலகத்து துயரங்கள் எல்லாம் போற்ற வேண்டும். இன்றைக்கு கூட வயிற்று வலி வந்தா இந்த பாட்டை படிச்சா வயிற்று வலி தீரணும்னு நம்பிக்கை. ஒரு டம்ளர்ல கொஞ்சம் விபூதியை போட்டு கலக்கிட்டு சாமியாண்ட வச்சுட்டு இந்த கூட்ட பதிகம் படிச்சு தண்ணி குடிச்சா வயிற்று வலி போடும்னு இன்னைக்கு நம்பிறவளா இருக்கிறார்கள். அதனால உலகேடின் வயிறும் துயரம், யாருக்கு வயிற்று வலி வந்தாலும் இந்த பாட்டை பாடினா வயிற்று வலி போடும்னு நம்பிக்கை. அந்த வகையிலே உலகேடும் வரும் துயரம் அந்த போமாறு அது புகந்தனரால் என்று பெருமான் நம்மளை வலிந்து ஆட்கொள்கிறார் இல்ல. ஏன்னா அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேற மழை போயிடும். அதனால சேக்கிழார் நம்மள இழுக்கிறார். அப்படி ஈர்த்தன்னை ஆட்கொண்ட மாதிரி இந்த பாடலை சொல்லி இழுத்து இந்த பாடலை பாட வைக்கிறார். இப்படி அதை உணர்ந்து பாடினால் அந்த பதிகத்தினுடைய அந்த இது தெரியும், அந்த மேன்மை தெரியும் அப்படின்னு சொல்லி இத கொல்லிப்பண்ல பாடினா இப்படி பாடினா அப்படி பாடினா. ஆனா இந்த கொல்லிப்பண் இரவு 10:30 மணிக்கு 6 மணி அந்த நேரத்துல பாடுறதா சொல்றாங்க. ஆனா இவர் பொழுது விடிதான் போய் பாடி இருக்கார். அதனால இந்த பண்ணுங்கள்லாம் அமைந்தது பின்னால்தான் அமைந்தது. எருக்கத்தம்புலி ஒரு நம்பி ஆண்டான் காலத்துல பிற்காலத்து அமைத்தவரை அவங்க பாடின காலத்தை அமைந்தாருன்னா அவங்க அந்த பண்ணுதான் பாடினாங்கன்னா எந்த நாயன்மார் எந்த தேவராசரும் நான் இந்த பண்ணுதான் இந்த பாட்டை பாடினேன்னு யாரும் அவங்க குறிப்பிடவில்லை. பிற்காலத்திலே பண்ணடைவு செய்த போது அந்த பண் அமைந்தது. அதனால இயன்றவர்கள் அந்த பண்ணை குறிப்பிட்ட பண்ண அந்த பண்ணடைவு செய்தத
நம்பியாண்டா நம்பியனுடைய இதாலே இந்த திருச்சிற்றம்பல பெருமான் உணர்த்திய வகையிலே எருக்கத்தம்புலியூர் அந்த பாடினியார் அமைத்த வகையிலே இயன்ற வகையிலே இசைந்த வகையில பாடுவது அது வந்து ஒரு மரபு. அதாவது நம்ம ஏற்கனவே கடைபிடிக்கலாம். இயலாதவர்கள் என்ன பண்ணலாம், அவரவர்களுக்கு வந்த வழியிலே பாடி அந்த அமைதி பெறலாம். ஏன்னா அந்த அப்படி அந்த எந்த பண்ணடைவு செய்தவர்கள் பண்ணை குறிப்பிடுற இந்த பண்ணு தான் நாம் பாடின அவர் அதே கூட அதே ரகத்தில் தான் பாடினா தப்பா ஐயோ பாடின மாதிரி பாட்டாங்க பலன் இல்லைன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் மந்தை மல்கு பாடல் செய்கையிடம் போவார் என்று பண்ணில அமைதியில பாடுறவங்க பண்ணில பாடலாம். அது இயலாதவர்கள் கோழை மிடராக கவி கோளுமிளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈசன் உரை அவரவர்களுக்கு வந்த வழியிலேயும் பாடலாம். இரண்டையும் பெருமான் ஏற்றுக்கொள்வான் என்பதால் நம்ம சைவனர் என்று சொல்லி இப்ப நாம் இந்த முதல் பாடல் பாடத்தோட 4ஆம் தடவை முதல் பாடல் பாடத்தோம். சிற்றம் இதுதான் கூற்றாயேனவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தனறியே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பேற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. நேற்று வரைக்கும் சமணத்தை இருந்து விட்டு இப்ப பொழுதுபடிதான் வந்து அக்காவை பாக்குறாரு. அப்பதான் சைவத்துக்கே சேர்றார். சேர்ந்த உடனே பெருமாளத்துல போய் சொல்றாரு, ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன்னு சொன்னார். அப்ப இத்தனை நாள் அப்படி வணங்கல, ஆனால் இனிமேல் நான் நிச்சயமாக உன்னை இரவும் பகலும் வணங்குவென்று எதிர்காலத்தை நோக்கி சொன்னதாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். நடராஜையா படிக்கிறீங்களா? நடராஜையா படிங்க. 2வது பாட்டு நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். நடராஜன். நன்றிங்க நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமெடீர். அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. நன்றிங்கய்யா. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறிய. இவ்வளவு நாள் சமணத்துல இருந்தாரு, எப்படி நினையாம இருக்க முடியும்? அப்படி இப்ப சிவனையா நினைச்சிருந்தாரு அப்படின்னு சில பேரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் இவர் அந்த வழியிலே அந்த பரம்பரையிலே அவர் புகழனாருக்கும் ஆதினியாருக்கு பிறந்தார். அவர்கள் எல்லாம் சிறந்த சிவர் தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். திலகவதி அம்மாவும் கூட பிறந்த அக்காவும் அந்த சிவநிலையில இருந்தார். அதனால இவர் அந்த நினைப்போடு தான் இருந்தார்.
ஆனாலும் ஏன் சமணம் போனார் என்றா, இவன் வாழ்க்கையில நடந்த இந்த இடையூறு, இவருடைய இளமை காலத்திலே பெற்றோர்களை இழந்தார். அக்காவுக்கு ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைச்சப்ப அந்த அக்காவுடைய கணவரும் இறந்து போய் அக்கா என்ன பண்ணாங்க, இனி திருமணமே செய்து கொள்வான் உயிர் துறக்க போய் தனக்காக துறவு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனாலே நிலையாமை கருதி அவர் அறத்தை தேடி போனார் தவிர சிவத்தை மறவாமல் தான், அந்த குடும்ப மரபிலே சிவத்தை மறவாமல் தான் இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் அவர் பதிவு செய்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பணிந்தாரண பாவங்கள். சாம்பு சிவையா வாங்க. நன்றிங்க. பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வள்ளி படுவெண்டலையில் பழி கொண்டுழல்வீர் துணிந்தே ஊமக்காட் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பிணிந்தார் பொடி கொண்டுமை பூசவல்லீர் பெற்றமேற்று கந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீர் அடிகேல் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. நன்றிங்க. பிணிந்தார் பொடி கொண்டுமை பூசவல்லீர். எந்த பிணிக்கும் மருந்து எதுனா பொடியாகிய திருநீர் தான். அதனால் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு ஞான சம்பந்தர் பாடினார். அதனால பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசினால் எல்லா விதமான நோயும் தீரும் என்பது பண்டைய நம்பிக்கை. நம்பரா நடராஜா. வாழ்க வாழ்க. அடுத்து முன்னம் அடியன் தர்ஷன் காட்சிநாதர் வாங்க. காட்சிக்கு இனியன், கண்ணுக்கு இனியன். நமச்சிவாயா. நமச்சிவாயம். முன்னமடியேனறியாமை நான் முனிந்து என்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் மக்கு ஆளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் தன்னை அடை தார்வினை தீர்ப்பதன்றோ தலையாய வர்த்தம் கடனாவதுதான் அண்ணனடையாரதி கை கெடிலே விரட்டா நத்துரை அம்மானே. திருச்சிற்றம்பலமையா. நல்ல அருமையான மழலை சொல். குடலினிது ஆழினிது என்பதம் மக்கள் மழலை சொல்களாதன. நல்ல அருமையான சொல்லு காலையில. வாழ்க. தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர்தம் கடனாவதுதான். யார நம்ம சரணடைகளோ அவருடைய துயரை தீர்ப்பது தலைவர் என்று சொல்கிறவர்களுக்கு கடன். நமக்கெல்லாம் தலைவனாக பெருமான் அவனை அடைந்தால் நம்முடைய துயரை தீர்ப்பான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. காத்தாழ்பவர் காவலிகன் தமையா. அடியேன் படிக்க யாருங்க? சொக்கி சொக்கமலா. வரிசையா கூப்பிடுவாங்கம்மா, அவசரப்படாதீங்க. வரிசையா கூப்பிடுவாங்க, வரிசையா பாடலாம். சொக்கி சொக்கமால் படிய ஆசைப்பட்டாங்க படி. பாட்டுங்களா? காத்து ஆள்பவர் படி. காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டு கொள் என்று சொல்லி தாய கயம்புக நோக்கிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ஆர்த்தார் புனல் தோல் அதிகை கெடில துறை அம்மானே. ஆர்த்தார் புனல் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இந்த சூளை நோய் என்பது காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் வந்தது. இவர் ஏதோ சமணத்துல போய் ஏதோ தேவையில்லாத உண்டு வைத்தவர் உண்டாக்கினாரா? இல்லை. தர்மசேனராக இருந்தவர். அதனால அவரை நெய்சோறு உண்டவர். அதனால வயிற்று வலி வரக்கூடிய காரணமே இல்லை. ஆனால் தமக்கையாருடைய காவலை இழந்தார். ஏன்னா தமக்கையார் இவருக்காக உயிர் தாங்கிய போது அவர் கூட இல்லாம அவர் அதை இழந்தனால அவர் போய் பெருமானிடத்துல வேண்ட பெருமான் அருளாலே தமக்கையாருடைய கனவுல சொல்லி அவனை சூளை தடுத்து ஆழ்வோன்னு சொல்லி
தமக்கையாருடைய வேண்டுதனாலே வந்த அந்த சூளை நோய். அதனால்தான் காத்தாழ்பவர் காவலை கண்டமையால் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சிவாய நம. ராணியம் அப்படி சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்குனை மறந்தறியேன், நாமம் என் நாவில் மறந்தறியேன், உழந்தா தலையில் பழி கொண்டு உழல்வாய், உடலுள் உரு சூளை தவிட்டு அருளாய், அலைந்தேனடியேன் அதிகை கெடில விரட்டானத்துறை அம்மானே, அலந்தேனடியேன் அதிகை கெடில விரட்டானுரை அம்மானே. நன்றி. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன். இதுவரை சமணத்துல இருந்த போது என்ன பண்ணாரு, அங்க சமணம் வந்து வடநாட்டுல இருந்து அந்த வடமொழியை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வடமொழியினாலே வடமொழி என்று சொன்னாலே அது தவ மொழிதான். வடக்கு என்ற சொல்லுக்கு வடக்கு இருத்தல்னா தவம் இருத்தல். அதனாலே வடமொழியை பயன்படுத்த, அதனால தவ முனிவராக திகழ்ந்தார். அதனாலே இங்கே அவருக்கு ஞானம் வர வேண்டுமானால் தமிழாலே பாட வேண்டும். அதனாலே பெருமான் உள்ளிருந்து உணர்த்த நானர தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன்னு இங்க பெருமானுடைய அருளாலே தமிழ் பாடினார். அந்த தமிழாலே ஞானம் வந்தது. அதனாலே வருஞான தவமுனிவர் என்று செக்கிழார் குறிப்பிட காரணம் இந்த தமிழாலே இசை பாடியது. வாழ்க வாழ்க வாழ்க. உயர்ந்தேன் மனை வாழ்க்கை. அடியே படிக்கிறேன். உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இலாமையினால் வயந்தே உமக்கு ஆட்செய்து வாழல் உற்றார் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து திடனான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டானத்துறை அம்மானே. உயர்ந்தேன் மனை வாழ்க்கை மடிந்தடியன். சமணத்துல வர தவ முனிவரா இருந்தா தவிர ஆனா துறவியா இருந்ததாக பதிவு இல்லை. துறவு வேறு தவம் வேறு. அதனால இவர் மனை வாழ்க்கையிலே உயர்ந்திருந்தார். இவர் துறவியா இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால அவரே பதிவு செய்கிறார், உயர்ந்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். ஏன்னா இப்பவும் சமணத்துல கணவன் மனை வாழ்வில் இருக்கிறார்கள். எல்லாருமே சமணத்தை அத்தனை பேரும் துறவிகள் அல்ல, துறவிகளும் இருக்கிறார்கள். ஆனால் சமண மதத்தை தழுவிய இல்லறத்தாரும் இருக்கிறார்கள். அந்த வகையில இவர் இல்லறத்தாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த பதிவு செய்கிறார். முதல் பதிகத்திலேயே உயர்ந்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். ஆனால் அப்படி உயர்ந்திருந்தாலும் அந்த ஒருவர் தலை காவல் இல்லாமல் அந்த மனை வாழ்க்கையை நான் போற்றி கேட்டதாக தமக்கே இருக்க வேண்டும். அப்படி அந்த காவல் இல்லாமல் போனது. அதனாலே நான் என்ன பண்ணேன், பயந்தே உமக்கு ஆட்செய்து வாழ வர மறந்தேன், இப்பொழுது பெருமான் அருளாலே உனக்கு ஆட்செய்யுற்றேன் என்று பாடுகிறார். வாழ்க. அடுத்து வலித்தேன் மனை வாழ்க்கை. லலிதா பாலசுந்தரம். வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே மஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கு வெண்குழை காதுடையம் பொருமான் சங்கு வெண்குழை காதுடையம் பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலங்கி மலக்கிட்டு
கவர்ந்தென்னை அளந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே அளந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அப்ப முதல் உயர்ந்தேன் மனை வாழ்க்கை இந்த இடத்துலயா வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் என்று சொல்லி எனக்கு நான் வாழ்க்கையில சலிப்பு தட்டி விட்டா எனக்கு துணை யாரும் இல்லை, அதனால சலிப்பில்லாமல் வாழ வேண்டும் என்ற அறிவுரையே நமக்கு வழங்குகிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பொன் போல மிளர்வதோ பொன் போல மிளிர்வதோ மேனி உரி புன்சடையீர் மெலியும் பிறையி துன்பேசுவலை பிணி என்றிவற்றை நணுகாமல் துறந்தும் கரந்துமிடீர் என் போலிகள் உம்மையினி தெளியார் அடியார் படுவது இதுவேயாகில் அன்பே அமையும் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே என் அன்பே அமையும் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. சிவாய நம சிவாய நம. துன்பே கவலை பிணி என்றிவற்றை. அப்ப துன்பம் வேறு கவலை வேறு. துன்பம் என்பது உடலை சார்ந்தது, உடல் துன்பம். கவலை என்பது மனதை பொறுத்தது, மனக்கவலைன்னு சொல்லுவாங்க. அதனால உடல் துன்பத்தையும் போக்கணும், மனதனுடைய கவலையையும் போக்கணும். உடலும் உள்ளமும் நலமாக இருக்க வேண்டும் என்ற பெருமானை வேண்டுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. போர்த்தாய் அங்கோரானையன். சதானந்தன் ஐயா. போர்த்தாயங்குரானையேருரி தோல் புறங்காடரங்க நடமாட வல்ல அத்தாரர கண்டனை மால்வரை கீழ் அழி தருள் செய்வதது கருதாய் வேற்றும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான விலக்கீடாய் ஆத்தார் புனல் சூழதிகை கெடில விரட்டான துறை அம்மானே ஆற்றார் புனல் சூழ் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். இங்க வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய். அதனால திலகவதியார் திருநீர் கொடுத்தார், அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார், இவர் பெருவாழ்வான வந்தவனை பெற்றுக்கொண்டார். அதனால் அந்த நோய் சூளை நோய் தீரவில்லை. அதை அணிந்த பிறகு வீரட்ட பெருமாளத்திலே போய் அவரிடத்திலே சரணடைந்து அவருடைய திருவடியிலே வீழ்ந்து புரண்டார். அதனாலே வேதனை நீங்கியது. அதனாலே பெருமானிடத்திலே சரணடைதான் நம்முடைய வேதனையை போக்குவதற்கு அடையாளம் என்ற வகையிலே அமைந்த பாடல். இப்படி நாவுக்கரச பெருமானை நாம் அந்த கூர்த்தாயினவர் பதிகத்தை பதம் பதமா பொருள் பிடிச்சு வருஷம் ஃபுல்லா பேசினீங்களா, அந்த மாதிரியான அமைந்த பதிகம். அது மாதிரி எல்லா திருமுறைகளை எந்த படலையும் அப்படியே எடுத்தா அப்படி பேசலாம். ஏன்னா எல்லாமே பெருமான் வேண்டியதை தந்தோம் என்றுதான் சொல்லிதார, வேண்டாத எதையுமே தரல. அவன் என்ன பண்ணா, அந்த செல்லரிசி பூஜைப்பா உனக்கு வேண்டிய தந்தோம் இருக்குது, நீ பயன்படுத்தி கொண்டு தான் சொன்னார். அதனால இது உயர்ந்த தாழ்ந்தல்ல, எல்லா பாடல்களும் அப்படியே தங்க கட்டிகள் தான். அதுல எதுவும் சோரம் போனதல்ல. எது நம்ம ஈர்க்கிறதோ அது நமக்கு ஒஸ்தியா தெரியுது. அப்ப இது ஒஸ்தினா முதல்ல மட்டும் நினைக்கக்கூடாது, எல்லாமே உயர்ந்த பொருள் தான் என்று சொல்லி நாம் இதை
இது பண்ணி இப்ப இந்த மணி இப்ப 9:10 6:10 ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதனால அடுத்த பறவை யாருக்கு லேட் ஆயிடும். அதனால இருக்கிற அந்த 10 நிமிஷத்துல அந்த நாவுக்கரச நாயனாருடைய அந்த போற்றி ஐயா பாடினாங்களே, திருநாவுக்கரசவளர் திருத்தொண்டு இயன்றவர்கள் அந்த பாட்டை அந்த படிக்கலாம். அந்த திருநாவுக்கரசவளர் என்று சேக்கிழார் புராணத்துல முதல் பாட்டு. அது ஏன் அந்த பாட்டை ஒரு 10 நிமிஷம் படிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டாவது சொன்ன உடனே நாளைக்கு படிக்கலாம். ஐயா ஒரு வேண்டுகோள் ஐயா, வேண்டுகோள், ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு 28 அடியார்கள் கலந்துருக்காங்க, 28 அடியார்கள் கலந்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு. வாழ்க்கையா? ஆமாய்யா, இன்னைக்கு 28 பேர் வந்திருக்காங்க. முதல்ல அந்த இது வரைக்கும் பாடாதவங்க அந்த அந்த திருநாவுக்கரசு பாட்டை பாடலாம். நன்றி ஐயா, நன்றி. விட்டு போறவங்க படிக்கலாம். ஏன்னா படிச்சவங்களே திருத்தி படிக்க வேண்டாம், விட்டு போறவங்க படிக்கலாம். சரி சரி. இருக்கிற 10 நிமிஷத்துல வரிசையா உங்க இதுல லிஸ்ட்ல வரிசையா கூப்பிடுங்க, அவங்க வரிசையா படிக்கலாம். அதெல்லாம் ஏறினவர்கள் அவங்கள்ட்ட அந்த புத்தகம் வந்து பாட தெரிஞ்சவங்க பாடலாம். திருநாவுக்கரசு வடதிருத்தொண்டு. ஐயா யார கூப்பிடுறாலும் அவங்க பாடுங்க. பட்டம்மாள் வாங்க. இதுலயே டைம் ஆயிடுச்சு, விட்டுப்பட்டா நாளைக்கு படிக்கலாம். நம்ம தனம் நடக்கிற நிகழ்ச்சியா யாரையும் விடுபட போகல. இன்னைக்கு டைம் இல்ல, நாளைக்கு படிக்கலாம். தனம் நடக்கிற நிகழ்ச்சி தானே, பாடு. முதல் திருநாவுக்கரசர் வளர்த்திரு தொண்டின் நெறிவாழ வருஞானதவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு ஊரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். சிவாய் நம. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியிலும் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருநாவுக்கரசு வல திரு தொண்டின் நெறி வாழ வரு ஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கணபதி கணபதி ஐயா வாங்க. வேலரசி. சிவாய நம. திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமம் சீர்பரவ உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கர உரை செய்ய ஒண்ணாமை உணராதே ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். ஐயா யாழ்மொழி பாடுறாங்க ஐயா. பத்மாவதி அம்மா மீட் போட்டு. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டி நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பரமேஸ்வரி அம்மா.
சிவாய நம ஐயா. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஒரு நாவுக்கு உரை செய்த ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சங்கர் ஐயா வாங்க. சங்கர் இருக்கீங்களா? பத்மாவதி அம்மா வாங்க. ஐயா என்கிட்ட இந்த புத்தகம் இல்லையா, நான் கேக்குறேன் ஐயா. வாழ்க வாழ்க. நாவுக்கரசர் யாரா பாட்டு தெரியுமா உங்களுக்கு? திருநாவுக்கரசர் பத்தி புகழ்ந்த பாட்டு என்ன தெரியுமா? என்னவாறு தான் தெரியும் எனக்கு. சரி வாழ்க வாழ்க. இன்னொரு பாட்டு கூட இருக்கு திருநாவுக்கரசரை பத்தி. காஞ்சிபுரத்துல ஒரு பாட்டு இருக்கு. இடையரா பேரன்பும் வளைவாரும் இணைவிழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த காஞ்சி புராண பாட்டு அது. வாழ்க வாழ்க. பிரேமா அம்மா வாங்க. பிரேமா. ஆமா வாங்க. ஐயா அடுத்தவரை கூப்பிடுங்கய்யா. பிரேமம் இல்ல வெளியே. தாமோதர ஐயா. தாமோதர ஐயா வாங்க. தாமோதரன் ஐயாவும் இல்லைங்கய்யா. இல்லைங்களா? கார்த்திகேயன். கார்த்திகேயன் ஐயா வாங்க. கல்லூரி கார்த்திகேயன். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமம் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். நன்றிங்க. வாழ்க வாழ்க. அடுத்து வேற யாரா? தாட்சாயினி. இருக்கீங்களா? வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடிகள் வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமம் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உமா அம்மா வாங்க. உமா. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். சிவாய நமக்கு. வாழ்க வாழ்க. வேற? எஸ் முருகன். எஸ் முருகன் ஐயா வாங்க. சித்ரா அம்மா வாங்க. சித்ரா நம்ம பாட்டு கேட்டுன்னு இருக்க ஐயா. வேற ஆள பாட்டு சொல்லுங்க ஐயா. அது எடுக்க தெரியல. வாங்க. பாடம் காதால கேட்கலாம். வாழ்க. ஓகே ஓகே. நன்றி சிவா. நன்றி சிவா. வணக்கம் வணக்கம். சித்ரா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல்
உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய பொன்னாமை உணராதே பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய பொன்னாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோபால் சரிதா வாங்க. கோபால் சரிதா இருக்கீங்களா இல்லையா? சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலங்க ஐயா. வெளியில போயிட்டு இருக்கேங்க ஐயா, நான் காதுல கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. சங்கர் வந்துட்டாரு, பிரேமாமா வந்துட்டாங்க. சங்கர் வந்திருக்கிறாரு, பிரேமாமா இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. படிங்க ஐயா. சங்கர் அடியன் பட்டங்களா? படிங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். அடுத்தது பிரேமா வாங்க. பிரேமா. திருப்பி கட் ஆயிடுச்சிங்க அவங்களது. சித்ரா இருக்கீங்களா? தமிழரசி வாங்க. தமிழரசி. மல்லிகா வாங்கம்மா. இப்பதான் வந்தாங்க. தமிழரசி அம்மா இப்பதான் வந்தாங்க. முடியல. மல்லிகா படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அந்த பதிவு இல்லைங்கய்யா, அவருடைய நாவுக்கரசருடைய பதிவு ஏதாவது ஒண்ணு படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. நறுமலர் நேரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி தெரிவன சித்தம் வைத்து திருவடி சேரு வண்ணம் மறைக்கடல் வண்ணம் பாகா மாமரை அங்கம் மாறும் அறிவனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இல்ல கேட்டது நாவுக்கரசருடைய புகழ் பாடுகிற பாடல் என்ன தான் கேட்டேன். ஏன்னா இது நம்ம எப்படி நாவுக்கரசர் தேவையெல்லாம் முழுசா படிக்க போறோம். நாவுக்கரசர் புகழ் பாடுகிற பாடல் அந்த பதிவு இல்லைங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நல்லதுங்கய்யா. வந்தவாசி செண்பகவல்லி வந்தவாசி வெளியில இருக்குங்க ஐயா. மத்த அடியார பாட சொல்லுங்க ஐயா, நான் இரவு பாடுகிறேன். வணக்கம். சிவா ஆனந்தலட்சுமி. இருக்காங்களா இல்லையா? போரூர் செண்பகவல்லி அம்மா. ஐயா சிவாய நம ஐயா. நான் கேட்டுக்கிறேன் ஐயா. சரி. நாளைக்கு வச்சுக்கலாம். கடைசியா நாவுக்கரசர் ஒரு அந்த காஞ்சி புராண பாட்டம் மட்டும் பழைய போன பெரிய புராண பாடல் இணைஞ்சிச்சு. அது நாவுக்கரசருடைய அந்த காஞ்சி புராண பாடல் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். இடையரா பேரன்பும் மழை வாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கு பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துரவும் நடையரா பெருந்துரவும் பாகி. அது அந்த பாட்டு அந்த நிறைய தட்டுது எங்க. வாகீச பெருந்தகைதன் ஞான பாடுவா. நன்றிமா. பாடுமா அந்த பாட்டு பாடுமா. சித்திரமா பாடுங்க. தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வோம். அதே அந்த பெரிய பாடலோட இது மிங்கில் ஆயிடுது. அந்த பாட்டு சொல்லுங்கம்மா. இடையரா பேரன்பும் மழை வாரும் இணை விழியும்
உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம். அந்த சிவவேட பொலிவழகை துதித்து வாழ்ந்து பாடல் இருக்குங்க ஐயா. இன்னொரு பாட்டு இருக்குங்க ஐயா காஞ்சிபுரம். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. பொய்யுரை நூல் சில புகழும் தீ அமன் கையர்கள் பிணித்து முன் கடல் அகத்து இடுவெய்ய கல் தோணியாய் மிதப்ப மேல்படு துய்ய சொல் அரசர் தாள் தொழுது போற்றுவாம். இது யார் எழுதுவா? இதுவும் காஞ்சிபுராண கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கந்த புராணங்கய்யா. இது கந்த புராணம். ஓ சரி. இது காஞ்சி புராணம், இது கந்த புராணம். வாழ்க வாழ்க. இது சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணம். ஏன் இந்த காஞ்சி புராணம்னா இந்த நம்ம அந்த சிவ அந்த சிகாரம் அமைப்பு வந்து காஞ்சிபுரத்து அடியாள இதுவா வச்சுதான் ஆரம்பிச்சது. நடராஜன் ஐயா, அப்புறம் தாமோதர் ஐயா, அப்புறம் அந்த திருநாவுக்கரசு ஐயா அவங்களாம் சேர்ந்து இந்த இப்படி ஒரு செய்தி இது பண்ணணும்னு ஆரம்பிச்சோம். அதனால கச்சியப்ப சிவாச்சாரியோட காஞ்சி புராணத்தை வச்சு இந்த பாட்டு நாவுக்கரசர் பாடினார். சரி, வாழ்க வாழ்க. நன்றி நன்றி, வணக்கம். இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நாளைக்கு அடுத்த பதிகத்தை படிக்கலாம். சொன்னவன் சந்தனச்சன். கடைசி பாட்டு பத்மாவதியம். தென்குலவு சோலையா? தெங்குலவு சோலை இருக்கீங்களா? சிவாயனம் ஐயா, இப்பதான் மீட் வந்தது ஐயா. இப்பதான் கனெக்ஷன் கொடுத்தாங்க. சிவா எது ஐயா? சிவாயனம் தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பனவி பொங்குலவு போன்முலையீர் பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ சலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்த்து பரமேஸ்வரியம்மா படிங்க. படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? சிவாய நம சிவாய நம ஐயா. ஒரு நிமிஷம். சிவசிவா சிவாய சிவாய சிவாய். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையதுவே சிலையாக திரிபுரம் 3 எரி செய்த இலைநுனை வேல் தடக்கையின் ஏந்திழையால் ஒரு கூரன் அலைப்புணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிறைவுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறில் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை முதல் முறையாக இன்றைக்கு நாம் தொடர்ந்து தொட்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். இன்றிரவு 8 மணிக்கு தோத்திரத்தில் சாத்திரம் என்கிற தலைப்பின் கீழே 4வது பாகமாக இன்றைக்கு ஒளிபரப்பு இருக்கிறது. ஐயா அவர்கள் நம்மோடு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய ஸ்ரீதேவ் என்கிற சிவனேசன் ஐயா நம்மோடு பகிர இருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொண்டு திருவருள் கருணையை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. வணக்கம். வணக்கம். இரவு சந்திப்போம்.